வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் 5ஆம் அத்தியாயம் உத்தரமேரூர் உத்தம தேர்தல் முறை. அதில் தகுதி இழக்கும் உறவினர்கள். பொது நிர்வாகத்தில் இப்படிப்பட்ட தப்புக்கள் ஏற்படவே கூடாது என்பதில் எவ்வளவு கருத்தாய் இருந்திருக்கிறார்கள் என்பது தப்பு செய்த அவனை மட்டுமின்றி அவனுடைய கீழ்கண்ட உறவினர்கள் அத்தனை பேரையும் டிஸ்குவாலிஃபை செய்திருப்பதிலிருந்து தெரிகிறது. தகப்பனார், பிள்ளை, சகோதரர், மாமனார், மைத்துனர், சகோதரியின் புருஷன், சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள், மாப்பிள்ளை, தகப்பனாருடைய சகோதரர்கள், அவர்களுடைய பிள்ளைகள், அத்தை பிள்ளை, மாமா, மாமா பிள்ளை, தாயாருடைய சகோதரி பிள்ளை என்றிப்படி ஒரு மெம்பர் செய்த குற்றத்துக்காக அவனுடைய பந்துவர்க்கம் முழுவதையுமே சபை மெம்பர்ஷிப் பெற முடியாதபடி அடியோடு ஒதுக்கி விடுவதென்றால் அப்புறம் நிர்வாகத்தில் தவறு எப்படி நடக்கும்? இந்த உறவு முறைக்காரர்கள் எல்லாரையுமே ஆத்ம பந்துக்கள் என்று சாசனம் விளக்கியிருக்கிறது. குற்றம் பண்ணினால் அது முதலுக்கே அபேட்சை பெற முடியாதபடி ஒருவனை டிஸ்குவாலிஃபை செய்ததோடு நிற்கவில்லை. முதலில் குவாலிஃபிகேஷன் பெற்றிருந்தாலும் பதவிக்கு வந்த பிற்பாடு குற்றம் பண்ணினால் அது அவனை பந்து வர்க்கத்தோடு சேர்த்து டிஸ்குவாலிஃபை செய்துவிட்டது என்கிற அம்சத்தை நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து பஞ்சமா பாதகம். அர்த்த சுத்தம், ஆத்ம சுத்தம் என்று சொன்னதோடு சாசனத்தின் இன்னொரிடத்தில் பஞ்சமா பாதகம் என்கிற 5 பெருங்குற்றங்களில் எதை செய்திருப்பவனையும் அவனுடைய பந்துக்களோடு சேர்த்து டிஸ்குவாலிஃபை செய்திருக்கிறது. பிரம்மகத்தி, சுராபானம் என்ற கல்குடி, ஸ்வர்ணஸ்தேயம் என்பதான பொன்னை திருடுவது, குரு தல்ப கமனம் என்பதாக குரு பத்னியிடம் தப்பான உறவு கொள்வது ஆகிய இந்த 4 பெரு குற்றங்களும் இந்த குற்றங்களில் ஒன்றை செய்தவனோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருப்பதான 5வது குற்றமும் சேர்ந்து பஞ்ச மகாபாதகம் எனப்படும். பிரம்மகத்தி என்பதாக பிராமணனை கொள்வது மட்டுமே இங்கே சொல்லப்பட்டாலும் எந்த கொலையுமே ஒரு மகாபாதகமாகத்தான் கருதப்பட்டு அதை செய்தவனை சமூகம் ஒதுக்கி வைத்தது. அதே போல ஸ்வர்ணத்தை திருடுவது மாத்திரமில்லாமல் எல்லாவித திருட்டும் குரு பத்னியிடம் மாத்திரமின்றி எந்த ஸ்திரீயிடமுமே தப்பாக நடப்பதும் மகாபாதகங்களாக கருதப்பட்டன. கொலை, திருட்டு, விபச்சாரம் ஆகியவற்றிலேயே ரொம்பவும் கேவலமானவை எவை என்பதை காட்டத்தான் சத்தானவனும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதில் கூட சக்தியோ மனசோ இல்லாமல் இருப்பவனுமான ஒரு பிராமணனை கொள்வது, லக்ஷ்மியின் சாநித்தியம் உள்ளதான ஸ்வர்ணத்தை திருடுவது, தாயாருக்கு சமமான குரு பத்னியிடம் மனோவிகாரம் கொள்வது, இவற்றை குறிப்பாக சொன்னது. இவற்றுக்கு மேல் கொடூரமான ஹீனஸ் என்கிற குற்றமில்லை என்று அர்த்தம். பஞ்சமா பாதகனைப் போலவே ஆததாயி என்றும் ஒன்று உண்டு. அர்ஜுனன் கூட கீதையின் ஆரம்பத்தில் கௌரவர்களை ஆததாயிக்கள் என்று சொல்லி மகா குரூரமான அந்த ஆததாயிக்களை கொள்வதால் கூட தனக்கு பாபமே வந்து சேரும் என்று பயப்பட்டு சொல்லி இருக்கிறான். சத்பிராமணனை மட்டுமில்லாமல் மகா பாபியையும் கூட கொலை செய்வது பாபம்தான் என்று இங்கே தெரிகிறது. இப்படிப்பட்ட பாதகங்களை செய்தவர்களும் அவர்களுடைய பந்துக்கள் எல்லோரும் ஊர் சபை அங்கத்தினராவதற்கு அருகதை இழந்து விடுவார்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவா சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.